கலைஞர் அவர்கள் 5 முறை முதலமைச்சரா பொறுப்பேற்றதற்கும் நீங்க தான் காரணம். இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சரா அமர்ந்திருக்கிறதுக்கும் கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் நீங்க தான் முழு காரணம். கழகம் தொடங்கப்பட்டு பவள விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். 75வது வருஷத்துல தாக்குதல்கள் விமர்சனங்கள்லாம் கழகத்தை நோக்கி வந்த போது கழகத்திற்கு ஒரு கேடயமாக இருந்தது கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் நீங்க தான். சென்ற கல்வியாண்டுல ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு அரசினுடைய கல்விக்காக ₹1 கூட ஒதுக்கல. மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும்னு வற்புறுத்திட்டு இருக்காங்க. எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நுழைக்கணும்னு ஒன்றிய பாஜக அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, டீலிமிட்டேஷன் சொல்லி தமிழ்நாட்டுடைய உரிமையை, மக்களவை தொகுதிகளை குறைக்கிறதுக்கான முயற்சியையும் ஒன்றிய பாஜக அரசு செஞ்சிட்டு இருக்கு. இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் இந்தியாவில் நம்முடைய தலைவர் அவர்கள் தான், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய அதிமுக இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு. தலைவர் அவர்கள் குறைந்தது 200 தொகுதியில ஜெயிப்போம் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய ஆதரவு இருக்குன்னா நிச்சயம் 200 இல்ல 200க்கும் அதிகமான தொகுதிகள்ல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும்னா இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் அது உங்க கையில தான் இருக்கு.